வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்னைக்கு ரியல் அனாலிசிஸில் காம்பேக்ட்னஸ் இன் ஆர், கனெக்டட் செட்ஸ், கனெக்டட்னஸ், ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ் ஆன் காம்பேக்ட் செட், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ்ஸ், left hand derivatives, right hand derivatives, Rolle's theorem, mean value theorem, generalized mean value theorem. இந்த டாபிக்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. அது பிடிஎஃபாக எடுத்து அனுப்புறது எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் நோட்ஸை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா அந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபோனில் நோட்ஸு கேதர் ஆகிடும். வேணும்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டாபிக் காம்பேக்ட்னஸ் இன் ஆர். டெஃபினிஷன் பாருங்கள். A set S in R power n is said to be compact if and only if every open cover of S contains a finite subcover. That is a finite subcollection which also covers S. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஹெயின்-போரல் தியரம். ஹெயின்-போரல் தியரம் என்ன பார்த்தீங்கன்னா, let F be a open covering of a closed and bounded set in R power n, then a finite subcollection of F also covers A. ஒரு closed and bounded setக்கு ஒரு finite subcollection இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் இந்த டெஃபினிஷன் தந்திருக்காங்க. அந்த ஓப்பன் கவரிங் ஒரு ஃபைனைட் சப்கவரை வச்சிருந்துச்சுன்னா அது காம்பேக்ட். இல்லை காம்பேக்ட்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் எஸ் கண்டெய்ன்ஸ் எஸ் ஃபைனைட் சப்கவர். ஸோ அதோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி ஹெயின்-போரல் தியரம் எப்படி எழுதலாம்னா, எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இன் ஆர் பவர் என் இஸ் காம்பேக்ட். ஸோ ஹெயின்-போரல் தியரம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம், திஸ் ஒன் ஆல்சோ சொல்லலாம். காம்பேக்டை பேஸ் பண்ணி ஹெயின்-போரல் தியரம் இதுதான். இந்த காம்பேக்ட்னஸில் ஒரே ஒரு தியரம் இருக்குது. அது என்னென்னா கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் ஹெயின்-போரல் தியரம். அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. லெட் எஸ் பி ஏ சப்செட் ஆஃப் ஆர் என், தென் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் இஸ் காம்பேக்ட், எஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். தேர்ட் ஒன், எவ்ரி ஃபைனைட் சப்செட் ஆஃப் எஸ் ஹேஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் இன் எஸ். தட் இஸ் இந்த ஈக்குவலண்ட்னா என்னென்னா, ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு எடுத்துகிட்டு பிஏ ப்ரூவ் பண்ணுவோம். அதே மாதிரி பி ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு எடுத்துகிட்டு சியை ப்ரூவ் பண்ணுவோம். சி இஸ் ட்ரூன்னு எடுத்துகிட்டு ஏவை ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து ப்ரூவ் பண்ணுறப்ப தான் ஈக்குவலண்ட்டுன்னு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் ஹெயின்-போரல் தியரம். கனெக்டட் செட் டெஃபினிஷன் பார்க்கலாம். கனெக்டட் செட் நம்ம சிலபஸில் இல்லை, கனெக்டட்னஸ்னு ஒரு டாபிக் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டட் செட் பற்றி ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கனெக்டட் செட்டுங்கிறது ஒரு செட்டுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறது. நம்ம சிலபஸில் இருக்க கனெக்டட்னஸ் ஹோல் மெட்ரிக்குமே சொல்கிற மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு போயிடலாம். செப்பரேட்டட்னா என்னென்னா, ஒரு ரெண்டு செட்டும் தனித்தனியாக இருக்குது, செப்பரேஷன் அப்படி சொல்லுவோம் பாருங்கள். எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னா செப்பரேட்டட். கனெக்டட்னா செப்பரேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கனெக்டட். ஸோ அதுதான் ஆக்சுவல் தமிழ் மீனிங். நீங்கள் ஜஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸில் படிச்சுக்கோங்க. டூ சப்செட்ஸ் A and B of a metric space are said to be separated if both A intersection B bar and A bar intersection B are empty. A intersection B bar, B barனா B ஓட காம்ப்ளிமெண்ட் செட், தட் இஸ் க்ளோஷர் ஆஃப் Bன்னு சொல்லுவோம். அதுவும் ஏக்கும் நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டியாக இருக்கணும். அதே மாதிரி ஏ பார் இன்டர்செக்ஷன் பியும் எம்டியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ அண்ட் பி ஆர் செப்பரேட்டட். அதை தான் இங்கே அனதர் வேலை சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க. கனெக்டட்னா என்னென்னா பார்க்கலாம். A set E contained in X is said to be connected if E is not a union of two non-empty separated sets. E non-empty separated செட்டோட யூனியனாக இருக்கக்கூடாது. இது ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன். நீங்கள் அந்த வேர்ட் மீனிங் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, போதும். இதெல்லாம் இந்த இதில் பாருங்கள், நோட்டில் தந்திருக்கேன். செப்பரேட்டட் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட். ரெண்டு செட்டு நம்ம எடுக்கிறோம், அது செப்பரேட்டடாக இருந்தால் அது டிஸ்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பன் இன்டர்வல் 0,1 அண்டு ஓப்பன் இன்டர்வல் 1,2 ஆர் செப்பரேட்டடாக இருக்குது, டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள்,
disjoint sets need not be separated. ரெண்டு disjoint set எடுத்திங்கன்னா அது வந்து செப்பரேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அண்ட் ஓப்பன் இன்டர்வல் 1,2 இது ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த 1 பாயிண்ட் வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே வந்துடும், இங்கே 1 வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்ட், ஒன்று கனெக்ஷன் இல்லாதது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து செப்பரேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கனெக்டட் செட்டில் ஒரே ஒரு தியரம் இருக்குது, ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. A subset E of a real line R1 is connected if and only if it has the following property. If x belongs to E, y belongs to E, and x less than z less than y, then z belongs to E. ஒரு செட்டு ஈயை வந்து நம்ம எப்போ கனெக்டட்னு R1ல் சொல்லுவோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸு ஒய்ன்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இசட்டுன்னு ஒன்று கன்சிடர் பண்ணோம்னா அதுவும் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டட்னஸ் டெஃபினிஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கனெக்டட் செட்டு, 2 செட்டு எடுத்துகிட்டு எப்போ கனெக்டட்னு சொல்லுவோமோ அதுதான் வந்து கனெக்டட் செட். இது கனெக்டட்னஸ்னால் இந்த ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸே கனெக்டட் அப்படின்னு சொல்கிறது தான். மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளே செட் எடுத்துகிட்டு சொன்னால் அது வந்து கனெக்டட் செட். அந்த ஹோல் திங், அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் ஃபுல்லுமே அது கனெக்டடா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கனெக்டட்னஸ் டாபிக். இது நம்ம சிலபஸில் இருக்குது. இதில் 2 டெஃபினிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்டட்னா என்னன்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு கனெக்டட்னா என்னன்னு சொல்லுவோம். அதுதான் டெஃபினிஷனில். A metric space S is called disconnected if S is equal to A union B, where A and B are disjoint non-empty open sets in S. ஸோ கனெக்டட் செட்னா ஓப்பன் செட் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து கனெக்டட்க்கு பார்க்கலாம். A metric space S is connected if it is not disconnected. டிஸ்கனெக்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்டட்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான எக்ஸாம்பிள் நான் மேலே எழுதிட்டேன், பார்த்துக்கோங்க. The metric space S is equal to R minus 0 with usual Euclidean metric is disconnected. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. The set of all rational number Q in R1 is disconnected. இதுவும் disconnected. Next every open interval in R is connected. Open interval வந்து கனெக்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். A real valued function f which is continuous on a metric space S is said to be two valued on S if f of S is contained in the set 0,1. தட் இஸ் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எடுத்துக்கிறாங்க, அது வந்து எப்போ நம்ம வந்து 2 valued on S அப்படி சொல்லுவோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் இங்கே பாருங்கள், எஸ்ன்னு ஒரு செட்டில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வழியாக போச்சுன்னா 0 இல்லாட்டி 1 அந்த 2 வேல்யூவை மட்டும் ரீச் பண்ணால் அந்த செட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து 2 valued ஃபங்க்ஷன் ஆன் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். இந்த கனெக்டட்னஸில் ஒரு 3 தியரம் இருக்குது, பார்த்துடலாம். A metric space S is connected if and only if every 2 valued function on S is constant. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் எஸ்ஸை வந்து நம்ம எப்போ கனெக்டட்னு சொல்லுவோம்னா 2 valued function on S is கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இம்பார்ட்டன்ட் தியரம். நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து அனதர் வேல சொல்லியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு டிஃபைன் பண்ணுறாங்க, S to M, எஸ்ஸும் மெட்ரிக் எம்மும் மெட்ரிக். லெட் எக்ஸ் பி ஏ கனெக்டட் சப்செட் ஆஃப் எஸ். எக்ஸ் வந்து எஸ்ஸில் வந்து ஒரு சப்செட்டை கனெக்டட் சப்செட்டை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வி டிஃபைன் எஃப். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ், தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கனெக்டட் சப்செட் ஆஃப் எம். எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் இப்படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தந்திருக்காங்க. இது ரெண்டுமே சேம் தியரம் தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். நெக்ஸ்ட்டு தேர்ட் தியரம், இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் ஃபார் ரியல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பல்சானோ தியரம்னு சொல்லுவாங்க. தியரம் பார்க்கலாம் வாங்க. லெட் எஃப் பி ரியல் வேல்யூட் அண்ட் கண்டினியூஸ் ஆன் ஏ
connected subset S of Rn. If f takes a two different values in S, say a and b, then for each real c between a and b, there exists a point x in S such that f of x is equal to c. Next, functions continuous on compact set. Continuous image of compact set is compact. This theorem is also important. Continuous image of a compact set is compact. ஒரு compact set எடுத்துக்கிறோம், அது வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அதுவும் காம்பேக்டாக தான் இருக்கும். இங்கே டெஃபினிஷன் பாருங்கள். லெட் எஃப் இஸ் a function from S to Rk. இது வந்து மெட்ரிக், இது வந்து ஈக்விலிடியன் ஸ்பேஸ். இஸ் கால்ட் bounded on S if there is a positive number m such that norm f of x is less than or equal to m for all x in S. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் அது வந்து பவுண்டட். பவுண்டட்னா ஒரு அப்பர் பவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட். எம்னு ஒரு நம்பர் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பவுண்டட்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கில் ஒரு 4 தியரம்ஸ் இருக்குது. இஃப் எஸ் இஸ் பவுண்டட் ஆன் எஸ், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எஸ் இஸ் பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர்கே. எஸ் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ்ஸும் பவுண்டடாக தான் இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே தான் ஒரு செட் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எஸ் பவுண்டடாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ், எஃப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் பவுண்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர்கே. அதே தான் எஸ் டு ஆர்கேக்கு நடுவில் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பேக்ட் சப்செட் எக்ஸ் ஆஃப் எஸ், then f is bounded on S. இந்த எஸ்ஸுக்குள்ளே ஒரு காம்பேக்ட் சப்செட் எடுக்கிறோம். இந்த எஸ்க்குள்ளே ஒரு காம்பேக்ட் சப்செட் எடுக்கிறீங்கன்னா தென் எஃப் இஸ் பவுண்டட் ஆன் எஸ்ஸாக இருக்கும். எஃப் வந்து பவுண்டடாக இருக்கும்ன்றாங்க. இந்த எஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு காம்பேக்ட் சப்செட் எடுத்தோம்னா அது வந்து பவுண்டடாக இருக்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் தேர்டோட எக்ஸ்டென்ஷன் 4th தியரமாக இருக்கும். இங்கே பாருங்கள். Let f is a function from x to R. Assume that f is continuous on a compact subset S of S. So செகண்டில் பார்த்தா அதே ஸ்டேட்மெண்ட் தான். இதில் இன்னொன்று எடுத்துக்கிறாங்க. Then there exists point P and Q in X such that f of P is equal to infimum of f of x and f of Q is equal to supremum of f of x. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். எஸ் வந்து ஒரு காம்பேக்ட் சப்செட் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து 2 பாயிண்ட்டு பி அண்ட் க்யூன்னு எடுத்துக்கிறீங்க. அது வந்து எஃப் வழியாக ட்ராவல் பண்ணுறப்ப எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் க்யூவாக இருக்கும். எஃப் ஆஃப் பி வந்து இன்ஃப்ரீமம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் க்யூ வந்து சுப்ரீமம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் தியரம். இதோட எக்ஸ்டென்ஷன் fourth one, f is a function from S to T. Assume that f is 1-to-1 on S so that f inverse exists. If S is compact and if f is continuous on S, then f inverse is continuous on f of S. 2 மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஆல்சோ இந்த எஃப்பை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 1-to-1 இருக்குது. ஸோ எஃப் இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறாங்க. எஸ் இஸ் காம்பேக்ட், எஸ் வந்து காம்பேக்டாக இருக்குது. எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் இங்கேருந்து ரிவர்ஸில் வரும். எஃப் இன்வர்ஸில் வந்தால் எஃப் ஆஃப் எஸ்ஸும் வந்து கண்டினியூஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் definition. Let f is a function from S to T, then f is said to be uniform continuous on a subset A of S if the following conditions holds. For every epsilon greater than 0, there exists delta greater than 0 such that if x belongs to A and P belongs to A, then d of T, f of x comma f of P is less than epsilon whenever ds of x comma P is less than delta. ஓகே, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது எஸ் ஒரு மெட்ரிக், டி ஒரு மெட்ரிக். எஸ்ஸில் வந்து எக்ஸ்பி பாயிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட இது டிஃபைன் பண்ணிங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா பி இன் எஸ் அது வந்து லெஸ் தேன் டெல்டாவாக இருந்துச்சுன்னா எஃப் ஃபங்க்ஷன் வழியாக அது ட்ராவல் ஆகிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் பின்னு வரும். டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் பி இஸ் லெஸ் தேன் எப்சிலான். இங்கே
டெல்டானா இங்கே எப்சிலாங் வருது. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பைகாட்லாம் பண்ணிகிட்ருக்க வேணாம். எக்ஸாம்பிள் தியரம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். f of x is equal to 1 by x for x is greater than 0 and let a is equal to open 0, 1 closed, half open, half closed. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் பட் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன் இன் திஸ் இன்டர்வல் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். அதே வந்து f of x is equal to x ஸ்கொயர்னு எடுத்தோம்னா இன்டர்வல் ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸில் 0, 1 கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி ஒன்லி ஒன் தியரம் இருக்குது. லெட் f is a function from s to t. Let a be a compact subset of s and assume that f is continuous on a. Then f is uniformly continuous on a. ஒரு காம்பேக்ட் செட் எடுத்துக்கிறாங்க. f வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். எப்போனா இது வந்து காம்பேக்ட் செட்டாக இருக்கும். இது வந்து ஹெய்ன்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இதை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, அது எப்போ நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னு சொல்லுவோம்னா அந்த செட் வந்து காம்பேக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ஸ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ஸ் டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட்னா மைனஸில் வந்து சி மைனஸ் 0 அப்படி வந்துச்சுன்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட். ப்ளஸில் சொன்னோம்னா அது வந்து ரைட் ஹேண்ட். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா தெரியும்ல, அதை பேஸ் பண்ணி தான் வருது. அதோட நோட்டேஷன் பார்த்திங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் சி மைனஸ் ஆர் எஃப் டேஷ் ஆஃப் சி மைனஸ் 0 ஆர் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் சி. எல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். லெட் எஃப் ஃப்ரம் closed interval a comma b to R be a function and c belongs to open interval a comma b. If limit x tends to c minus f of x minus f of c by x minus c or hல சொன்னா இந்த மாதிரி சொல்லலாம். இது exist ஆச்சுன்னா then the limit is called the left hand derivative of f at c ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வரும். இங்கே வந்து c ப்ளஸில் போட்டிருப்போம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். f dash of c exists if and only if L of f dash of c is equal to R of f dash of c. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா f dash of c existsன்னு சொல்லுவோம். ரோல்ஸ் தியரம் பார்க்கலாம். assume f has a derivative at each point of open interval a comma b and assume that f is continuous at a comma b. ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம் ஓப்பன் இன்டர்வலில். இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் இன்டீரியர் பாயிண்ட் சி அட் விச் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ ரோல்ஸ் ஓ வந்திருக்கு, அப்போ 0 வரணும். டேஷ்னா எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் வேல்யூ தியரம் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆவரேஜ் மாதிரி வரும். ரோல்ஸ் தியரமில் எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0 வந்துச்சு. மீன் வேல்யூ தியரமில் அந்த 2 பாயிண்ட்டோட ஆவரேஜ் மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசம்ஷன் அதே தான். அஷ்யூம் தட் எஃப் ஹஸ் எ டெரிவேட்டிவ் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் a comma b and let f is continuous on a comma b. Then there is a point c in a comma b such that f dash of c is equal to f of b minus f of a by b minus a. ஸோ இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம். அதே வந்து ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம்னா 2 ஃபங்க்ஷன் f and g அப்படி 2 ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு சொல்லியிருப்போம். லெட் f and g be 2 functions each having a derivative at each point of a comma b and each continuous at the end points a comma b. அதே அசம்ஷன் தான் இங்கே வந்து 2 ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறோம். There is no interior point x at which both f dash of x and g dash of x are infinite. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா வந்து f dash of xம் g dash of xம் இன்ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரி. Then for some c in a comma b f dash of c by f of b minus f of a is equal to g dash of c by g of b minus g of a.
ஓகே, இதோட நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.